தானியேல பற்றி ஒரு பகுதி பார்க்கலாம். தானியேல் 6வது அதிகாரத்துல இப்படி சொல்லுது. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தரியுன்னு ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்றாரு, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு என்ன பண்றாரு, 120 தேசாதிபதிகள். இந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு 3 அவர்களுக்கு மேலான பிரதானிகளை ஏற்படுத்த அவர் யோசிக்கிறாரு, அது மாதிரி செய்யறாரு. அந்த 3 பிரதானிகள்ல தானியேல் ஒருத்தனா இருந்தான். தானியேலுக்கு என்ன பண்றாரு, எல்லாருக்கும் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேல்பட்டவனா இருந்தாங்க. ஏன்னா அவருக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அப்போ விசேஷித்த ஆவி இருக்கு. நம்மளும் யோசிக்கலாம், கடவுள் என் கூட இருந்தா நான் இப்படிலாம் இருக்கணும், இப்படி இல்லையே. அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க, தானியேல் எப்படி இருக்கிறார், விசேஷித்த ஆவி இருக்கு. என்ன சொல்றது பாரு. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ இல்ல நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்ல முடியுமா, மற்றவங்க என்ன சொல்லணும், நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கணும்னா இனிமேல் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துலயும் உண்மையா இருப்பாங்க. எவ்வளவு தேடினாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடவே கூடாது. இது மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். இப்ப நம்ம அப்ளிகேஷன் பண்ணோம் சொல்றாங்களே, தானியேல் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அதுக்கு முன்பாக இவர் பாபிலோன்ல அடிமையா இருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், தானியேலோட தேவன் இருந்தார். ஓகே, என்ன நிலைமையில இருந்தார் யோசிச்சு பாருங்க. இவங்களை என்ன பண்றாங்க, பாபிலோனியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு தேசத்தை கைப்பற்றி அங்க இருக்கிற பெஸ்டான பீப்புள், ராயல்டி சொல்லுவாங்களா, ராயல் பீப்புளை தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய எடுத்துப்பாங்க. இப்போ தானியேல் ஒரு ராயல்டி. ஸோ அவர் என்ன பண்றாங்க, அவங்க கவர்மெண்ட்டுக்கு, பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய எடுத்துக்கிறாங்க. அதனால தானியேல் என்ன கிடையாது, ரொம்ப ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நம்ம பைபிள் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு குற்றத்தையும் குறைவும் கண்டுபிடிக்கலாம். அப்ப நம்ம கடவுள் அப்ப நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நம்மளையே ஒரு இது பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனியோட பிரின்சிபல் என்னன்னா, ஹையர் அண்ட் டெவலப் த பெஸ்ட். எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா கம்பெனி எது மாதிரி பீப்புள் ஹையர் பண்ணுவாங்க, பெஸ்டான பீப்புள் ஹையர் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நிறைய காலேஜஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கிற போது என்ன பண்றாங்க, நல்லா காலேஜ் பிளேஸ்மெண்ட் தரோம் எல்லாம் சொல்றாங்க. எது மாதிரி பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க, சீட்டு தருவாங்க. 12th நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு தான் சீட் தரும். அப்படிதான் உலகம் வேலை செய்யுது. உலகம் என்ன பண்ணுது, பெஸ்டான பீப்புளை ஹையர் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுது. நல்லது, அது ரொம்ப எஃபிஷியன்டான வே. என்ன எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பூமி இப்படித்தான் வேலை செய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பம் பார்க்கணும், நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்க பார்க்கறோம். அப்போ தானியேல் ஒரு ராயல்டி. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுவாரு, அவரு ரொம்ப நல்லா இருப்பாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் யோசேப்பும் என்ன பண்றாரு, ரொம்ப உத்தமனா இருக்கிறாரு. அவர் உண்மையா இருந்தாருலாம் பார்க்க முடியும். ஆனா அவங்க அப்பா பேர்லாம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் எப்படி இருந்தாரு யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு எப்படி இருந்தாரு யோசிச்சு பாருங்க. யாக்கோபு எப்படி இருந்தாரு யோசிச்சு பாருங்க.
யாக்கோப் கர்த்தர் வராரு. அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஆபிரகாம் பத்தி தெரியும். நமக்கு அவருடைய பிள்ளைங்கள் பற்றிலாம் தெரியும். என்ன சொல்ல வரேன், நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், சென்னையில இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்தவங்களா இருப்போம். நம்ம குடும்பத்திலேயே சில சமயத்துல என்ன சொல்றாங்க, இந்தியால 2.5% தான் கிறிஸ்டியன் சொல்றாங்க. இப்ப நம்ம சென்னையில இருக்கிறோம், ஒரு 5% கிறிஸ்டியன் இருக்கிறோம் அப்படின்னா, 100ல 5 பேர் தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். சில சமயத்துல நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு, நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. சில சமயத்துல நம்ம நம்ம குடும்பத்திலேயே நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருப்போம். அது மாதிரிலாம் இருக்கு. அதனால பரிசுத்தமா வாழ்வது, குற்றம் இல்லாமல் இருப்பதெல்லாம் என்ன கிடையாதுன்னா, அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா 4 இயர்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ்லாம் பண்றீங்க. இப்போ நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் பண்றீங்க, எம்டி பண்றீங்க, என்னென்னவோ பண்றீங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆகணும். அப்புறமா நீங்க நிறைய பிராக்டிஸ்லாம் பண்ணா, ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல டாக்டர் ஆகுறோம். அது மாதிரி தான் பரிசுத்தமும். பரிசுத்தமும் என்ன கிடையாதுன்னா, அது என்ன கிடையாதுன்னா, இன்ஸ்டன்ட்டா வராது. அது என்ன கிடையாது, நூடுல்ஸ் கிடையாது. பரிசுத்தமா அது ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ அது இயர்ஸ் ஆகும். அதனால நம்ம ஒருத்தனை பார்த்த உடனே என்ன பண்ணக்கூடாது, இவன் இப்ப கிறிஸ்டியன் வாக்ல வரும்போது அவன் எவ்வளவு பைபிள் படிச்சிருக்கிறான். சில சமயத்துல நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாம். நல்லா ஜம்ப் பண்றானே, இவன் இப்படி இருக்கிறான். அப்படி யோசிப்போம். இல்ல நம்ம யோசிப்போம். நான் இவ்வளவு ஜம்ப் பண்ணல, எனக்கே இவ்வளவு குறை இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. ஹோலினஸ் என்ன ஆகும், ஈஸியா வராது. அது ரொம்ப நேரம் ஆகும். அதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன், தானியேல் ஒரு பெரிய ஆள், ஒரு ராயல்டி அவரால அப்படி இருக்க முடியும். நம்மனால அது மாதிரி இருக்கும், கடவுள் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா, நம்மனால அதுக்கு முயற்சி செய்யணும். ஒருவேளை நம்ம நம்ம இப்ப நான்லாம் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போகும்போது எப்படி சொன்னாங்க, இல்ல நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, யாருனாலயும் பரிசுத்தமா இருக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நானும் அப்படிதான் யோசிப்பேன். அறிக்கை செய்ய சின்ன தப்பு தான் ஆண்டவர் மன்னிச்சிடுவார். அறிக்கை செய்யலாம், பாவ மன்னிப்பு அறிக்கை செய்யலாம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம், அறிக்கை செய்யறதை விட்டு விடலாம். அது மாதிரிலாம் யோசிப்போம். யாரும் நிறைய மன்னிக்கப்பட்டா அவங்க தான் நிறைய அன்பு கூறுவாங்க. ஸோ நிறைய இருக்கு. அதனால நான் அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுதான் ஒரு ஒரு ஐடியல் சர்க்கம்ஸ்டன்ஸ். கடவுள் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு ஐடியலா எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம பத்தி அ என்ன பண்றோம், குறை கண்டுபிடிக்கிறோம். எவ்வளவுதான் தேடினாலும் எதையும் கண்டுபிடிக்க கூடாது. அப்படி இருக்கணும். ஆனா, இப்ப நம்ம ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஃபேமிலி பார்க்கணும். எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம கரண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் எங்க இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்த்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணணும். அது மாரி பண்ணணும். சரி. அப்புறமா ஆனா இதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். அததான் சொல்ல வரேன். முயற்சி செய்யணும். ஆனா அதே சமயத்துல நம்மள நம்மளே தாழ்த்திக்க கூடாது. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயங்களில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தைக் கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்தரத்தைக் கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள். இப்ப இந்த தானியேல் கதைய பார்க்கும்போது, நம்மள பத்தி நம்மள பத்தி எதுவுமே என்ன தேடுனாலும் நம்மள பத்தி எதுவுமே கண்டுபிடிக்கக் கூடாது. அது மாரி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டும். யாரும் நம்மள சொல்ற மாரி வச்சுக்கக் கூடாது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாரும் ஒரு குற்றமும் குறைவும் கண்டுபிடிக்கவில்லை. நம்ம வேலையில அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் குற்றம் கண்டுபிடிக்க தேடுறாங்க தெரியுமா? விசாரிப்புல. அப்பொழுது டேஷாரை படிக்கணும். ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற் குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரத்தை தேடி. நம்ம வேலையில நம்ம உண்மையா இருக்கணும். எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா இருக்கணும். ஸோ கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம தாறுமாறா வாழக்கூடாது. நிதானமா நடக்கணும். நம்ம தண்டத்துல உண்மையா இருக்கணும். எதுலயும் நம்ம குற்றத்தையும் குறைவையும் கண்டுபிடிக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சில சமயத்துல நான் சொன்ன மாரி சில சமயத்துல நம்ம யோசிப்போம். சின்ன தப்பு தானே, கடவுள் மன்னிச்சிருப்பாரு. நம்ம அறிக்கை செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்டுடலாம், மனம் திரும்பிடலாம், அறிக்கை செய்து விட்டு விடலாம். அப்படிலாம் நம்ம யோசிப்போம். கடவுள் மன்னிச்சிருவாரு. ஆனா மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சில சமயத்துல மன்னிக்கவும் மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். அதனால இப்ப நம்ம ஒரு புது உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அதனால நம்ம இந்த காலத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டு திருந்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன கிடையாதுன்னா, அந்த அளவுக்கு முட்டாள்தனம். அந்த காலத்திலேயே என்ன பண்றாங்க, ஏதாவது கண்டுபிடிக்கணும், எப்படியாவது இவன மாட்ட வைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். எதையும் நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை. அ அ சொல்ற மாரி, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, "உனக்கு தெரியுமாடி? இப்படி ஆச்சாம், அப்படி ஆச்சாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல தெரியுமாடிலாம் கிடையாது. எல்லாம் என்ன தப்பு செஞ்சான், எப்படி செஞ்சான்னு எல்லாம் ஹெச்டில இருக்கு. ஹை டெஃபினிஷன்ல இருக்கு. ஆடியோ, வீடியோவோட இருக்கு. பல தலைமுறைகள் பார்க்குற மாரி இருக்கு. ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, கடவுள் நம்மோட கூட இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. எதுலயுமே நம்ம குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. அது மாரி ஒரு வாழ்க்கைய நாம் வாழ வேண்டும்.